நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கேளிக்கை வரி 8% 4% குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம அத்தியாவசிய வரிகள் இருக்கும் பொழுது அதனால என்ன நடக்கும்னு நீங்க சொல்லுங்க. இல்லை, நமக்கு அந்த அத்தியாவசிய வரிகள் இருக்கும் பொழுது இந்த பொழுதுபோக்கு வரிகள் குறைச்சது அப்படின்றது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. பொதுமக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க? அது இருக்கட்டும், வரி குறைக்கிறாங்க, சரி. இப்போ அதனால என்ன நடக்கும்? திரைத்துறையினருக்கு என்ன நன்மை நடக்கும் சொல்லுங்க. அண்ணன் கேட்குறேன், சொல்லுங்க. என்ன நன்மை நடக்கும்? ஒரே ஒரு நிறுவனம், ஒரே ஒரு குடும்பம் தான் அந்த மொத்த படங்களை வாங்கி விநியோகம் செய்யுது. உங்களுக்கு தெரியாதா? முன்னாடி இருந்த மாதிரி திரையுலகம் இருக்குதா? யாராவது சொல்லுங்கள். யாராவது ஒரு திரைக்கலைஞரே அல்லது விநியோகஸ்தர்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு. அப்படி இருக்கா? அவங்க நினைக்கிறதான் படம் வெளியாகும், அவங்க நினைக்காத படம் வராது. அவங்க அது மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த கேளிக்கை வரி யாருக்காக குறைச்சிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்கள். தயாரிப்பாளர் சங்கமும் கமலஹாசன் அவர்களும் மேடையில் கோரிக்கை வைத்தது காரணமாக தான் குறைக்கப்படும். இந்த கோரிக்கை இப்போ சொல்கிறீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி யாருமே கோரிக்கை வைக்கலையா? ஒரு தலைவனுங்கிறது இது பாதிக்குதுன்னு தெரிஞ்சு தானாக அதுக்கு அது சரி செய்ய முயற்சிக்கணும். யாரோ கோரிக்கை வச்சா தான் செய்வீங்களா? தேர்தலுக்கு 6 மாதம் இருக்கும்போது கேளிக்கை வரியை குறைக்கிறீங்க. மின்கட்டண உயர்வு, சொத்து வரியெல்லாம் எப்போ குறைப்பீங்க? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வரியே அதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? கேளிக்கை வரி தான் அந்த வரிக்கு பேரே. இதனால் திரையுலகத்தை வாழ வச்சுருவாங்களா? அப்படி அவங்களுக்கு வருகிற வருவாய் தான் அது. வேறு யார் அதில் வாழ போகிறது? எத்தனை படங்கள் வெளியில் நிற்குது, எத்தனை படங்களுக்கு திரையரங்குகள் கிடைக்காம மூச்சு திணறுது. பல தயாரிப்பாளர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் விலகி போயிட்டாங்க. எந்த படம் யார் தயாரித்தாலும் நாங்கள் வெளியிட்டால் தான் திரையரங்கு கிடைக்கும், இல்லைன்னா நாங்களே தயாரிப்போம். எங்கள் படத்தில் எங்கள் நிறுவனத்தில் நடித்தா தான் அது திரையரங்குக்கு போகும். அப்படிங்கிற நிலை இருக்குதா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்கள். ஒரே ஒரு நிறுவனம், ஒரே குடும்பம்தான் மொத்த படங்களையும் வாங்கி தமிழ்நாட்டில் விநியோகம் செய்கிறது. பிறகு வரி குறைப்பு யாருக்காக என சீமான் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெபசன் வழங்க கேட்போம். ஜெபசன், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். நேற்று தமிழக அரசு ஒரு அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. அந்த ஜியோவில் கேளிக்கை வரி 8% இருந்த கேளிக்கை வரியை 4% குறைத்து உத்தரவிட்டிருந்தது. இது திரைத்துறையினர் பலர் அதற்கு ஆதரவு தெரிவித்து கடிதங்களை எழுப்பி வாழ்த்துக்களை, அரசுக்கு நன்றிகளையும் தெரிவித்து வந்த நிலையில தற்போது நடிகர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். கேளிக்கை வரி 8% 4% குறைப்பதால் மக்களுக்கு என்ன பயன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது போல அரசு சொத்து வரி, மின் கட்டணத்தை குறைப்பதற்கு முன்வருமா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். இந்த கேளிக்கை வரி 8% 4% குறைப்பதன் மூலம் ஒரே ஒரு நிறுவனம், ஒரே ஒரு குடும்பம் தான் மொத்த படங்களையும் வாங்கி தமிழ்நாட்டில் விநியோகம் செய்து வருகிறது. அவர்களுக்கு மட்டும்தான் இது லாபமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் பல படங்களை விநியோகம் செய்யக்கூடியது ஒரே நபராகத்தான் இருக்கிறார்கள். வெளியாகக்கூடிய அனைத்து படங்களையும் விநியோகத்த உரிமத்தை பெற்று ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு நிறுவனம் தான் அதை செய்து வருகிறார்கள். அந்த குடும்பத்தை தவிர்த்து மற்ற நிறுவனங்களோடு படத்தை வெளியிடுவதற்கு முயற்சி மேற்கொண்டாலும் அந்த நிறுவனம் மற்ற படங்களை வெளியிடுவதற்கு ஒப்புக்கொள்ளப் போவதில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் கூறும்போது, தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு, சொத்து வரியை எப்போது அரசு குறைக்க முன்வரும் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். மேலும் கேளிக்கை வரியை குறைத்தது போல சொத்து வரியை உடனடியாக குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் வைத்திருக்கிறார். கேளிக்கை வரியை குறைப்பதால் திரைத்துறை எப்படி வாழும் என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். 8% 4% கேளிக்கை வரியை குறைத்ததின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். கேளிக்கை வரி மூலமாக ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு நிறுவனத்திற்கு வருவாய் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை தான் உருவாகி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். நன்றி ஜெபசன் விவரங்களுக்கு.
சார், திரையுலகில் கேளிக்கை வரி 8%லிருந்து 4% குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம அத்தியாவசிய வரிகள் இருக்கும் பொழுது அதனால என்ன நடக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நமக்கு அந்த அத்தியாவசிய வரிகள் இருக்கும் பொழுது இந்த பொழுதுபோக்கு வரிகள் குறைச்சது அப்படின்றது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. பொதுமக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க? சரி, அது இருக்கட்டும். வரி குறைக்கிறாங்க, சரி. இப்போ அதனால என்ன நடக்கும்? திரைத்துறையினருக்கு என்ன நன்மை நடக்கும் சொல்லுங்க. அண்ணன் கேட்குறேன், சொல்லுங்க. என்ன நன்மை நடக்கும்? ஒரே ஒரு நிறுவனம், ஒரே ஒரு குடும்பம் தான் அந்த மொத்த படங்களை வாங்கி விநியோகம் செய்யுது. உங்களுக்கு தெரியாதா? முன்னாடி இருந்த மாதிரி திரையுலகம் இருக்குதா? யாராவது சொல்லுங்க. யாராவது ஒரு திரைக்கலைஞரே அல்லது விநியோகஸ்தர்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு. அப்படி இருக்கா? அவங்க நினைக்கிறது தான் படம் வெளியாகும், அவங்க நினைக்காத படம் வராது. அவங்க அது மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த கேளிக்கை வரி யாருக்காக குறைச்சிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்கள். தயாரிப்பாளர் சங்கமும் கமலஹாசன் அவர்களும் மேடையில் இது கோரிக்கை வைத்தது காரணமாக தான் குறைக்கப்பட்டது. இந்த கோரிக்கை இப்போ சொல்கிறீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி யாருமே கோரிக்கை வைக்கலையா? ஒரு தலைவனுங்கிறது இது பாதிக்குதுன்னு தெரிஞ்சு தானாக அதுக்கு அது சரி செய்ய முயற்சிக்கணும். யாரோ கோரிக்கை வச்சா தான் செய்வீங்களா? தேர்தலுக்கு 6 மாதம் இருக்கும்போது கேளிக்கை வரியை குறைக்கிறீங்க. மின்கட்டண உயர்வு, சொத்து வரியெல்லாம் எப்போ குறைப்பீங்க? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வரியே அதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? கேளிக்கை வரி தான் அந்த வரிக்கு பேரே. இதனால் திரையுலகத்தை வாழ வச்சுருவாங்களா? அப்படி அவங்களுக்கு வருகிற வருவாய் தான் அது. வேறு யார் அதில் வாழ போகிறது? எத்தனை படங்கள் வெளியில் நிற்குது, எத்தனை படங்களுக்கு திரையரங்குகள் கிடைக்காம மூச்சு திணறுது. பல தயாரிப்பாளர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் விலகி போயிட்டாங்க. எந்த படம் யார் தயாரித்தாலும் நாங்கள் வெளியிட்டா தான் திரையரங்கு கிடைக்கும், இல்லைன்னா நாங்களே தயாரிப்போம். எங்கள் படத்தில் எங்கள் நிறுவனத்தில் நடித்தா தான் அது திரையரங்குக்கு போகும். அப்படிங்கிற நிலை இருக்குதா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.